ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, வெள்ளிக்கிழமை என்னுடைய அழகான கிராமத்து காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலையில் டான்னு 6 மணிக்கு எழுந்தாச்சு. 6 மணிக்கே இருட்டாக இருக்குது. போய் சாணியெல்லாம் எடுத்துன்னு வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை டைமில் சாணி போட்டுடலாம். மற்ற டைமில் வந்து தரை ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படின்றதுனால கோலம் போடுற இடத்துக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வாசலை கூட்டி கோலம் போட்டுருவோம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளாச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காகத்தான் காலையிலே எழுந்து போய் சாணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அங்கே தான் மாடு இருக்குது அப்படின்றதுனால முன்னெல்லாம் வந்து எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு நாளைக்கு போடுறோம், ஒரு நாளைக்கு போட மாட்டேன்றோம் அப்படின்றதுனால வேணுன்றப்போ மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துப்போம் காலையிலேயே. சரின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டு சாணியெல்லாம் மொத்தமாக கரைச்சி ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டேன். இந்த மழை பெஞ்சு தரை ஈரமாக இருக்கிறதுக்கு அதுக்கும் அப்படியே மண்ணெல்லாம் மேலே எழும்பி எழும்பி வந்து ஈரமாக எழும்பி வந்து பிசு பிசு பிசுன்னு ஒட்டி நின்றுச்சு. சரின்னு சொல்லிட்டு இடத்துக்கும் சாணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு உடனே கூட்டி விட்டுட்டேன். ஏன்னா தண்ணி அப்படியே தேங்கினாப்புலே நின்றுக்கிட்டே இருக்கும். அது காயிற வரையும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா 2 மணி நேரம் ஆனாலும் அது காயவே காயாது. அப்படின்றதுனால தண்ணியெல்லாம் இது பண்ணி நல்லா கூட்டி வாசலை ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டேன். நல்லா கூட்டி விட்டுட்டு அது ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே காய விட்டால் தான் கோலம் போட்டால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே சுத்தமாக கூட்டி விட்டுட்டேன். இன்றைக்கி காலையில் வந்து எல்லாருமே ஃபேமிலியோடு எழுந்துட்டாங்க. குட்டி பொண்ணு கூட சேர்ந்து எழுந்துட்டாங்க. குட்டி பொண்ணோட அப்பாவும் இருந்ததுனால எல்லாருமே இன்றைக்கி 6, 6:30க்கெல்லாம் எழுந்துட்டாங்க. சரி தண்ணி வருதான்னு பார்க்கலான்னு பார்த்தா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் விட்டு இருந்தாங்களே, ஒரு 6:15 போல். சரின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே அவங்க குட்டி பொண்ணோட அப்பா வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஆயா வந்து குட்டி பொண்ணை வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஆளுக்கு ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நான் வந்து கோலம் போட்டுட்டு இருந்தேன். கோலம் போட்டுக்கிட்டு அவங்க வந்து ட்ரம்மில் தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றிட்டு இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால கொஞ்சம் செம்மண்ணெல்லாம் வச்சு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டு இருந்தேன். ஒரு சிலரெல்லாம் அவ்வளோ அழகாக போடுவாங்க கோலம். பார்க்குறதுக்கே நல்லா பட்டை பட்டையாக மங்களகரமாக போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக தான் போடுவேன். இதுக்கே நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பேன். எது ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு சிலரெல்லாம் நல்லா கம்பி கோலமே சுற்றி சுற்றி போடுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு இந்த ரங்கோலி கோலம், சின்ன சின்ன புள்ளி வச்ச கோலம் இந்த மாதிரி தான் தெரியுமே. சரி நம்மளுக்கு தெரிஞ்ச கோலத்தை நம்ம அழகாக நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலத்தை தான் போட்டுட்டு இருந்தேன். கோலம் போடுறப்பவே குட்டி பொண்ணு வேறு அலப்பறை பண்ணிவிட்டு நானும் வந்து கோலம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க பாட்டி வந்து குட்டி பொண்ணை வச்சுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு இருந்ததுனால கோலத்தை கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக போட முடிஞ்சுது. அப்படி இல்லை அப்படின்னா குட்டி பொண்ணு வந்து அலப்பறை பண்ணி அந்த கோலத்தையே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருப்பான். கோலம் போடுறது குழந்தைங்க கலைக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அத்தை. போட்டு ஒரு மணி நேரம்னா அது பார்க்குறதுக்கு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் குட்டி பொண்ணு கோலம் போடுறப்ப அதிகம் ஈவினிங் டைமில் அவள் அலப்பறை பண்ணிகிட்ருப்பா. காலையில் டைமில் தான் தூங்கிட்டுருப்பாளே. இன்றைக்கி வந்து அவள் என்னன்னு தெரில சீக்கிரமாக எழுந்துட்டா. அவங்க அப்பா இருந்த வச்சா என்னன்னு தெரில சீக்கிரம் எழுந்துட்டு அவள் வேறு அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அவளை அத்தை பார்த்துட்டு இருந்ததுனால நான் கோலம் போட்டு அதுக்கு செம்மண்ணெல்லாம் விட்டு இந்த சைடு வந்து துளசி செடியும் சின்னதாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அதுக்குமே கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன். வந்துட்டாங்க பாருங்கள். அவங்க வந்தாலே அலப்பறை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இங்கேயும் அங்கேயும் போய் சுற்றிக்கின்னு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அத்தை அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றுன்னு காலையிலே ரொம்பவுமே எல்லாருமே பாசிட்டிவாக பேசிக்கிட்டு டேவே ரொம்பவுமே ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆச்சு. எது தெரிஞ்சோ அந்த மாதிரி சிம்பிளாக தான் போட்டு விட்டுருந்தேன். நம்ம ஃபோனில் பார்க்குறப்போ அது போடுறப்போ அவ்வளோ அழகாக போடுறாங்க. நிறைய இது வந்து அதை பார்க்க எதனாச்சும் ஒன்று வாசல் சின்னதாக இருந்தாலும் அழகாக போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிஸாக தான் போட்டிருந்தேனே. இதுக்கு செம்மண்ணெல்லாம் நல்லா வச்சுட்டு நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த வீடியோவில் பார்க்கறத விடவே நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு செம்மண்ணெல்லாம் கொஞ்சம் இஷ்டு அழகாக போட்டு விட்டுட்டு இருந்தேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து
குடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டேன். நான் வச்சுட்டு சிம்மனெல்லாம் போட்டு வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல் எடுத்தப்போ இந்த நிலமையில தான் இருந்தது. அத்தை காலையில் இன்றைக்கி சிலிண்டர் இல்லை அப்படின்றதுனால அத்தை அடுப்பில் தான் சமையல் செஞ்சுருந்தாங்க. அடுப்பில் செய்கிறதுனால அத்தை தான் மோஸ்ட்லி செஞ்சுடுவாங்க. அத்தை வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் நான் செய்வேன். சரின்னு சொல்லிட்டு அத்தையே கீரை கடையலும் சாப்பாடும் வடிச்சிட்டாங்க. டீயுமே அத்தையே போட்டு கொடுத்தாங்க. போட்டு கோலமெல்லாம் போட்டு எல்லோரும் குடும்பமாக உக்காந்து டீயெல்லாம் குடிச்சிட்டு அத்தை பருப்பு கடையிறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்துன்னு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கழுவிட்டு வீடு துடைக்கலான்னு சொல்லிட்டு வீடு தான் துடைச்சிட்டு இருந்தேன். வியாழக்கிழமை நைட்டே துடைச்சிடுவேன். துடைக்க முடியல அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை காலையில் தான் துடைச்சிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு வெளியெல்லாமே துடைச்சி கழுவி தள்ளிட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாம் முன்னாடியே பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உக்காந்துட்டு இருந்தேன். குட்டி பொண்ணும் அவங்க பாட்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் வரத்துக்குள்ளே நான் வீடெல்லாம் துடைச்சி முடிச்சிட்டேன். வீடெல்லாம் துடைச்சிட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது அப்படின்றதுனால அதுக்கு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு தண்ணி காய வச்சுருந்தேன். சாப்பாடு செஞ்சு அந்த அடுப்புலேயே தண்ணி போட்டு வச்சுருந்தேன். ஒரு 2 மணிக்கு மேலே ரெடியாகி கிளம்பிக்கலாம் அப்படின்றதுனால லேட்டாக தான் காய வச்ச தண்ணி ஆறி போச்சு அப்படின்றதுனால திரும்ப அதை கொஞ்சம் சூடு ஏற்றி ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு அதை பற்ற வச்சுட்டு அப்படியே ஆட்டுங்களுக்கு பொட்டெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுங்களுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறமா தான் பொட்டெல்லாம் வச்சேன்னு. பொட்டெல்லாம் வச்சு அவங்கள பார்த்து பத்திரம் பண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் போயிருந்தேன். ஒரு ஃபங்க்ஷன் எங்கன்னா போகணும் அப்படின்னாலே ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் போய் வந்துட்டால் உடம்பு ரொம்ப டயர்டாகி படுத்துக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான்னு தெரியல. உங்களுக்கும் இந்த மாதிரியான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டுக்கு அதெல்லாம் வச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டேன். குட்டி பொண்ணு ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட பாடுக்குது. அத்தையும் நானும் 2 பேரும் இருந்து அவள் இன்றைக்கி என்னன்னு தெரில அவ்வளோ அலப்பறை பண்ணிட்டா. ரொம்ப அடம் பிடிச்சி தான் ரெடி ஆனாலே. ஒரு சில டைம்லலாம் சமத்தா ரெடி ஆகிடுவா. ஒரு சில டைமில் தான் ரொம்ப அடம் பண்ணுவாள். சரின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்தி ஃபோனெல்லாம் வச்சு கொடுத்து வாம்மா வாம்மானாலும் வரவே இல்லை. அவளை நான் ரெடி ஆகிட்டதுக்கு அப்புறமா தான் அவளை ரெடி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க கூட டைம் இல்லை. அதுவும் இல்லாமல் வெளியெல்லாம் போனால் அதிகமாக வீடியோ எடுக்கிறதே கிடையாது. பஸ் ஸ்டாண்டில் அங்கே ஒரு கோயில் இருக்குது. அங்கே தான் உக்காந்து சரி நம்ம ரெடியாக இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோதான். என்னுடைய கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.